மீனாவுடைய அம்மாவும் தங்கச்சியும் முத்துவோட வீட்டுக்கு வர்றாங்க. அந்நேரம் பார்த்துட்டு விஜயாவும் அண்ணாமலை அப்புறம் வந்துட்டு ரோகிணி, மனோஜ், ரவியும் ஸ்ருதி எல்லாரும் வெளியில் நிற்கிறாங்க. நம்ம ஆலாத்தி எடுக்கிறதுக்காண்டி விஜயா வெயிட் பண்ணி ஆலங்கரிச்சு கையில் தட்டரோட நிற்கிறாங்க. இதை பார்த்த உடனேவும் நம்ம விஜயாவோட நம்ம மீனாவுடைய தங்கச்சி கேட்குறாங்க, சீதா என்ன அத்தை ஆலாத்தியோட நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை பெஸ்ட்டு ஜோடின்னு சொல்லிட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்களே, இவங்க 2 பேர்த்தில் யாருன்னு தெரியல, அதனால் ஆலாத்தி எடுக்கிறக்காண்டி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் அக்காலாம் ஒன்றும் ஜெயிக்க மாட்டா, அவள் வந்துட்டு எப்படா சண்டை போடலாம், எப்படா வீட்டை விட்டு ஓடலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பா. இதுக்கு மூஞ்சிகளுக்கு பெஸ்ட்டு ஜோடின்னு வேறு அவார்டு வாங்குறாங்களா, அதெல்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம மீனாவுடைய அம்மா வந்து அப்படி இல்லை சம்மந்தி, அது என்னன்னா அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாங்க. அப்போ வந்து நல்லா மேளதாளத்தோட ப்ரைஸ் மணியை எடுத்துக்கிட்டு மெடலையும் வாங்கிக்கிட்டு கையில் கப்பும் வச்சுக்கிட்டு முத்துவும் மீனாவும் செல்வம், அதாவது முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு மேளதாளத்தோட வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனேவும் முத்து வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வர்றாங்க. வந்துட்டு நிற்கிறாங்க. நின்ன உடனே நம்ம மீனாவுடைய அம்மாவும் தங்கச்சியும் வர்றாங்க. வரும்போல் விஜயா கேட்குறாங்க, யாருடா ஜெயிச்சா அப்படிங்க. ரவி சொல்கிறாங்க, எம்மா நம்ம மீனா அண்ணியும் முத்து அண்ணன் தான் ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே சீதா சொல்கிறாங்க, அத்தை கீழே தூக்கி போடுற மாதிரி கருவேப்பிலை இருந்தாலும் ஆனால் அதைத்தான் நம்ம கடையில் வாங்கினோம்னா கடைசியில் சும்மா கொசுருக்குன்னு தான் கருவேப்பிலை போடுவாங்க. ஆனால் நம்ம தாளிக்கணும்னு முதல்ல போடுறது என்னது, ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை தானே போட்டு தாளிப்போம். அது மாதிரி தான் எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணி, எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே இதுக்கு எப்படிரா ஜெயிச்சதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டவுடனே நம்ம முத்து வந்துட்டு, அத்தை வாங்க சீதா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோடனே பார்த்தியா நாங்கள் 2 பேரும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியும் நம்ம செல்வம் சொல்கிறாங்க, இப்படியே உள்ளே போக வேண்டாம்டா, இந்தாங்கடா மாலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கையில் ஒன்றும் மீனா கையில் ஒன்றும் கொடுத்துட்றாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி மாலையை போட்டுட்டு மேலே தாளத்தோட வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வந்தவுடனேவும் அத்தை இது நம்ம மீனா வந்து அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எதுக்கு இவ என்னையை கூப்பிட்றா, அப்போ அங்கிட்டு அப்படின்னு சொல்லிச்சுறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு, இங்கே பாரு பிள்ளைங்க வந்திருக்குறாங்க, ஆலாத்தி எடு முதல்ல அப்படின்னு சொல்லிச்சுறாங்க. சொன்ன உடனே நாளா இவளுக்கெல்லாம் பூக்காரிக்கெல்லாம் ஆலாத்தி எடுக்க மாட்டேன், எடுக்க முடியாது, இவ எப்படி ஜெயிச்சா, இவ எதுக்கு இந்த மாதிரிலாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி, இல்லை இதுக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு மல்லு கட்டிக்கிட்டு தானே இருக்குங்க, இதுக்கு எப்படி பெஸ்ட்டு ஜோடின்னு வாங்குச்சிங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆண்டி அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலுமே அங்கே கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக சொன்னது அவங்க தான் அப்படிங்க. இதுக்கு தான் படிக்கலையம்மா, படிக்காதுங்க எப்படி சொல்லிச்சிங்க, 2 கழுதையும் கூமுட்டைக்கு தானே, இது எப்படி சொல்லிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க, ஏம்மா எனக்குமே அதே டவுட்டு தான்ம்மா, இவங்க 2 பேரும் எப்படி தான் இப்போ சொன்னாங்க வச்சாங்கன்னே தெரில, ப்ரைஸ் மணி அவங்களுக்கு தான்மா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே ஏன்டா கூறு கட்டவனே, அறிவு கட்டவனே, உடனெல்லாம் 4 டிகிரி படிக்க வச்சனேடா, இந்த ஒரு இதில் கூட நீ ஜெயிக்கலையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. உடனேவும் ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆண்டி யார் ஜெயிச்சா என்ன, நம்ம வீட்டுக்கு தானே ப்ரைஸ் வந்துச்சு, பெஸ்ட்டு ஜோடின்னு அவார்டும் அவங்க தானே வாங்கியிருக்காங்க, அதனால் ஒன்றும் இல்லை ஆண்டி, நீங்கள் முதல்ல அந்த ப்ரைஸ் மணியை வாங்குறதுக்கு ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், ஆமாம் விஜயா, அவங்களுக்கு முதல்ல ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிடு, அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் இவங்க எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்துட்டு நம்ம மீனாவுடைய அம்மா கையில் கொடுத்துட்றாங்க. மீனாவோட அம்மா வந்துட்டு சரி நான் வேணால் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மீனாவுடைய அம்மா ஆராத்தி எடுக்கிறாங்க. எடுத்து முடித்த உடனேவும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம சீதா கேட்குறாங்க, அக்கா என்னென்ன கேள்விலாம் கேட்டாங்க, எப்படி கேட்டாங்க அப்படி இப்படின்னு சீதா கேட்குறாங்க. மீனா வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையும் நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொன்ன உடனேவும் முத்து வந்துட்டு இன்னமும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேள்விலாம் கேட்டேன் அந்த கேள்விலாம் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் விஜயா வந்துட்டு, விஜயாவுக்கு கடுப்பாகுது, உட்காரவே முடிய மாட்டாங்க அவங்களால. உடனே முத்து வந்து சொல்கிறாங்க, ஆமாம் பெஸ்ட்டு ஜோடின்னு ஒருத்தவங்கள சொன்னாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா சீதா அப்படின்னு சொல்லி முத்து ஒரு குழுவை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனேவா
யார் யார் மாமா யார் மாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி வேண்டாம், நீ சின்ன பிள்ளை, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிற வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகையும் அப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் விஜயாவுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. என்னடா இது, இவன் யாரை பற்றி சொல்லுவான், மனோஜும் ரோகிணியத்தையும் சொல்லுவான், வேறு யாரையும் சொல்ல மாட்டானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போலேயவும் ஒருவேளை ரோகிணி ஏதாவது சொல்லியிருப்பாளோ, ஆன்சரு தெரியாமல் சொதப்பிருப்பாளோ அப்படின்னு யோசிக்காங்க. யோசித்த உடனே நம்ம ரோகிணிக்கிட்ட சரி இருக்கட்டும், நம்ம அப்புறமா கேட்டுக்கிறலாம் அவங்கக்கிட்ட அப்படின்னு நினச்சிட்றாங்க. அண்ணாமலைகிட்ட அப்பா நாங்கள் எப்படி கேம் விளாண்டது தெரியுமா, நிறைய கொஸ்டின் கேட்டாங்கப்பா, நிறையா இது பண்ணாங்கப்பா, ஆனால் நான் பயப்படவே இல்லைப்பா, எல்லாத்துக்குமே கரெக்டாக உண்மை ஏதோ அதை மட்டும் நான் கரெக்டாக சொன்னேன்ப்பா, சொன்ன உடனே நான் தான் வின்னுன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. சொன்ன உடனேப்பா அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் நீ தான் ஜெயிப்பேன்னு எனக்கு எப்போதுமே தெரியும்டா, என்ன சும்மா இந்த போட்டியில் ஜெயிச்சு தான் நீ பெஸ்ட்டு ஜோடின்னு வாங்கணுமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா முத்து, நீ மென்மேலும் வளரணும், அதுக்கு நான் உனக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ என்னால் முடிஞ்சது நான் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே முத்து சொல்கிறாங்க, அப்பா நீ இருக்கந்தாண்டி எனக்கு எந்த பயலாலையும் எனக்கு பிரச்சனை வரவே வராதுப்பா, அதனால் எனக்கும் பயமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோகிணி உடனேவும் மாமா இவர் கேட்ட கேள்விக்கெலாம் எப்படிலாம் சொன்னார் தெரியுமா, இங்கே என்கிட்ட சண்டை போடுறது வைக்கிறதெல்லாம் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு மாமா, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஆன்சர்லாம் சொன்னார், என்னையை விட்டு கொடுக்காமல் பேசினார் மாமா அப்படின்னு சொல்லியும் நான் இங்கேனா சண்டை போட தான் செய்வேன், வெளி இடத்துல எப்படி உன விட்டு கொடுக்க முடியும், நான் என் பொண்டாட்டி விட்டு கொடுத்துலாம் பேச மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடுது, சிரிச்சிடுறாங்க. முத்து நம்ம மீனாவுடைய அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பரவாயில்ல, நம்ம மாப்பிள்ளையும் நம்ம பொண்ணும் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீதா மாமா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, பெஸ்ட்டு ஜோடின்னு வேறு வாங்கிட்டிங்கன்னா எங்களுக்கு ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே என்ன சீதா வேணும் உனக்கு, நான் மாமா இருக்கிறேன், நான் உனக்கு நல்ல ட்ரீட்டை வைக்கிறேன், என்ன வேணும்னு சொல்லு, நான் கூட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே விஜயா ஆமாம் ஏதாவது ஒரு இதில் ஜெயிச்சிருக்குங்க, இதில் வேறு ஜெயிச்சிட்டேன்னு வேறு பீத்திக்கிட்டு தெரியுதுங்க, இதில் இவங்களுக்கு ட்ரீட்டு வரேன், ட்ரீட்டு என்ன ஜென்மங்களோ அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டேவும் நம்ம விஜயா இருக்கிறாங்க. இருந்தோடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன விஜயா முணுமுணுன்ட்டு கிடக்குற அப்படின்னு, நான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு விஜயா எந்திரிச்சு போயிடுறாங்க. விஜயா எந்திரிச்சு உள்ளே போன உடனேவும் ஸ்ருதியும் ஆமாம் சீதா சொன்னது கரெக்டு தான், மீனா நீங்கள் எங்களுக்கு ட்ரீட் வைக்கணும் பார்த்துக்கோங்க, பெஸ்ட்டு ஜோடின்னு வேறு ப்ரைஸ் வாங்கியிருக்கிறீங்க, உங்களுக்கு 1,00,000 ரூபா வேறு பரிசு கொடுத்துருக்காங்க, அதனால் எங்களுக்கும் ட்ரீட் வைக்கணும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனேவும் ரவியும் ஆமாம் நீ எனக்கு ட்ரீட் வைக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரவி, கண்டிப்பாக நாங்கள் ட்ரீட் வைக்கிறோம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. முத்து ஆமாடா நான் ட்ரீட்டு கண்டிப்பாக வைப்பேன்டா அப்படின்னு செல்வம் செல்வம் வாடா என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள், நம்ம ஆனால் இது பண்ணலாம் அப்படின்னு ஆர்டர் கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம ஸ்ருதி சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்து சாப்பிட்றதெல்லாம் வேண்டாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு நீங்கள் ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி பழக்குறல் என்ன ட்ரீட் வேணும்னு சொல்லு அப்படின்னு, சரி இருங்க நானும் ரவியும் போய் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு வர்றோம், சீதா நீ வர்றியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சீதா நான் வர்றேன் அப்படின்னோடனே விஜயா உள்ளே போனவங்க வெளியில் என்ன சும்மா சீதா உள்ளே போய்கிட்டு இருக்கிறா, அதெல்லாம் போகக்கூடாது, அது ரவிக்கும் ஸ்ருதிக்கும் உண்டான ரூமு, டிஸ்கஷன் பண்ணால் வெளியில் நின்று பண்ணுங்க, உள்ளெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க.